இந்த நேரத்தில் நம்மோடு இணைகிறார் மத்திய முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். எதிர்க்கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கை பிளஸ் குற்றச்சாட்டு என்ன சார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? எதிர்க்கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கை, இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. பிரதம மந்திரி அல்லது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற அவைக்கு வந்து ஒரு அறிக்கையை வாசிக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு, அவர்கள் எழுப்பும் ஐயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். விவாதம் தான் கேட்கிறோம், நாங்கள் அரசியல் பண்ணலையே. இதில் இல்லை, இது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது, ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம், விசாரணை அறிக்கை வரும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. அந்த விசாரணை அறிக்கைக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ பேசணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறீங்களா? விசாரணை அறிக்கை வர்றதுக்கு சில வாரங்கள் ஆகும், சில மாதங்கள் ஆகும். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு அவங்க அரசினுடைய பார்வையை சொல்லணும். எங்க அவங்க தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறாங்களோ அதை பகிர்ந்து கொள்ளணும். விசாரணை வரட்டும். இப்போ 2008 மும்பாயில் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. நான் நிதி அமைச்சராக இருந்து உள்துறை அமைச்சராக மாற்றப்பட்டேன். டிசம்பர் மாதம் 1 தேதி நான் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றேன். 1-2 நாட்களில், மறுநாளே எனக்கு ஞாபகம், ஆனால் குறிப்பாக தேதி சொல்ல முடியல, மறுநாளே நாடாளுமன்றத்தில் நீண்ட அறிக்கை ஒன்றை படித்து விசாரணை நடக்குது, விசாரணைக்கு பிறகு மேலும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம்னு சொன்னேன். அதை சொல்றதுக்கு ஏன் தயங்குறாங்க? நாடாளுமன்றம்ங்கிறது என்ன பஜனை மடமா? நாடாளுமன்றம்ங்கிறது விவாதத்துக்கு தான். விவாதம் பண்ணணும். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா விவாதம் பண்ணணும். எதிர்க்கட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் கேள்வி கேட்பார்கள், ஐயங்களை எழுப்புவார்கள். அதையெல்லாம் சந்திச்சு அதற்கு உரிய பதிலை சொல்வதுதான் அரசனுடைய அழகே ஒழிய நாடாளுமன்றத்துக்கே வராம பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்றத்துக்கே வரல. 2 நாளா அவர்கள் அறையிலே இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்கு வர்றதுல என்ன தயக்கம்? இதே நிகழ்வு இங்கிலாந்துடைய நாடாளுமன்றத்தில் நடந்திருந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் போனால் அன்று மாலையே நாடாளுமன்றத்தில் அறிக்கை தந்திருப்பாங்க. அறிக்கை தந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த தகவல் தான் எங்களுக்கு இருக்கு, இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் தகவல்கள் சேர்க்கும் பொழுது, சேகரிக்கும் பொழுது உங்களிடம் தகவல்களை, மேலும் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுதான் நாடாளுமன்றம். உள்துறை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்கன்ற அனுபவத்திலிருந்து கூட இந்த விவகாரத்தை எப்படி அணுகணும்னு பாக்குறீங்க? ஏன்னா ஒரு நாடாளுமன்றம் இந்தியாவினுடைய மனசாட்சி, முக்கியமான ஒரு இடம், அதனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அடிப்படையில் இப்ப பேசப்படுறது. இதுல டெரர் லிங்க்ஸ் ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கிறோம் அப்படிங்கறத உத்தரவு போட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப் விசாரணை இருக்கிறது அப்படின்லாம் இருக்கும்போது இதுல விசாரணை முதன்மையா இருக்கணுமா, விவாதம் முதன்மையா இருக்கணுமா? திரு சிதம்பரம் எப்படி பாக்குறீங்க அதை? விவாதம் தான் முதல். விசாரணை 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம். விவாதம் தான் முதல். நல்ல வேளை நாங்கள் விசாரணை முடிஞ்சு வழக்கு தொடர்ந்து வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகுதான் நாடாளுமன்றத்தோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறோம்னு சொல்லாம போனாங்களே, அதற்காக நன்றி. விவாதம் தான் முதல். உடனடியாக விவாதம் நடைபெற வேண்டும். இன்னைக்கு இருக்கிற தகவல்களை வைத்துக்கொண்டு விவாதம் நடைபெற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சில விவரங்கள் இருக்கலாம், சில செய்திகள் இருக்கலாம். அதையெல்லாம் அரசு காது கொடுத்து கேட்கணும். ஒன்று தெரியுது, இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல. இது அரசியல் ரீதியாக எதிர்ப்பை காட்டுவதற்காக 4-5 பேர், 5-6 பேர் சேர்ந்து திட்டமிட்டு ஒரு வீட்டில் கூடி பயிற்சி பெற்று இதை செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் நோட்டம் பார்த்துருக்காங்க. அப்புறம் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க. அங்கே 15 அடி குதிக்கிறது என்பது நீங்களோ நானோ குதிச்சா கால் ஒடிஞ்சு போயிடும்.
ஆனால் 15 அடி 2 பேர் குதிச்சிருக்காங்கன்னா அது பயிற்சி தான் பண்ண முடியும். பயிற்சி பண்ணி 3 மாதங்களாக இந்த நுழைவு சீட்டு பாஸுக்காக போராடி அந்த பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பாஸை பெற்று அவங்க உள்ள வந்து குதிச்சிருக்காங்கன்னா எத்தனை பாதுகாப்பு வளையங்களை தாண்டி இருக்காங்கன்னு பாருங்க. உளவுத்துறையுடைய பாதுகாப்பு வளையம் தான் அவுட்டர் சர்க்கிள், அதான் மிக விரிந்த வட்டம். அதுக்கு அடுத்தது சிஆர்பிஎஃப் உடைய மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினுடைய பாதுகாப்பு, அடுத்தது டெல்லி போலீஸ், டெல்லி காவல்துறையின் பாதுகாப்பு, அதை தாண்டி பாராளுமன்ற விசேஷ பாதுகாப்பு குழு கூட்டம் இருக்கு, பார்லிமெண்டரி செக்யூரிட்டி குரூப். அதை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு நாடாளுமன்றத்தில் பாதுகாவலர்கள் இருக்காங்க, மார்ஷல்னு சொல்றோம். ஒவ்வொரு அரங்கத்திலையும் இருப்பாங்க, அந்த பார்வையாளர்கள் கேலரிலையும் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அவர்களையும் தாண்டி முதல் வரிசைக்கு வந்து திடீர்னு குதிச்சிருக்காங்கன்னா திட்டம் இல்லாமல் இதை செய்யலை. இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் என்ன சேகரிச்சிருக்கீங்கன்னு பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, விசாரணை நடக்கட்டும், யார் வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்கு இருக்கிற தகவல்களை பகிர்ந்து கொண்டு தவறு நடந்து விட்டது என்று முதல்ல ஒப்புக்கொள்ளணும். தவறு நடந்து விட்டதுன்னு ஒப்புக்கொள்ளணும். இந்த அரசு தவறை ஒப்புக்கொள்வதே கிடையாது. ஆகவே தான் தயங்குறாங்க, ஆகவே தான் பதுங்குறாங்களே ஒழிய தவறை முதல் அறிக்கை என்னன்னா, நாடாளுமன்றத்தில் 13ஆம் தேதி அன்று இந்த சம்பவம் நடந்தது, அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லணும். இதுல ரொம்ப குறிப்பா இப்ப ராஜ்யசபால நீங்க இருக்கீங்க, திரு தன்கர் சொல்றாரு 28 நோட்டீஸ் இது வரைக்கும் டிஸ்கஷனுக்காக கொடுத்திருக்காங்க அண்டர் ரூல் 267. ஆனா அதுல எதுவும் மெரிட் இருக்கிறதா நான் பார்க்கலங்கிறாரு. குடியரசு துணைத் தலைவர், அவையினுடைய தலைவர், மேலவையினுடைய தலைவர், ராஜ்யசபாவுடைய தலைவர். நான் சொல்றேன் கேளுங்க, அவை தலைவரை பற்றி நான் விமர்சிக்க கூடாது. ஆனால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறிப்பை பாருங்க. எந்த அவசர பிரச்சனைக்காக விவாதத்துக்காக நோட்டீஸ் தர்றோமோ, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் ஒரு நோட்டீஸையும் அனுமதிக்கல. அப்படின்னா இந்த நாட்டில் அவசர பிரச்சனையே கிடையாதா? இந்த நாட்டில் கடந்த 1 ஆண்டுகளாக 6 மாதங்களாக அவசர பிரச்சனையே கிடையாதா? எனக்கு வேடிக்கையா இருக்கு. அவசர பிரச்சனைன்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எந்த நோட்டீஸை அனுமதிச்சிருக்காங்க விவாதத்துக்கு? அரசு எல்லா நோட்டீஸையும் எதிர்க்கும். எதிர்கட்சியுடைய வேலை நோட்டீஸை தருவது, விவாதம் வேண்டும் என்று தருவது. அரசுடைய வேலை எதிர்ப்பது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசு எதிர்ப்பது, எதிர்கட்சி தலைவர்கள் விவாதத்தை கோருவது, ரெண்டும் அவர்களுடைய கடமையை செய்யறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில விவாதத்தை அனுமதிக்கணும் இல்ல? இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒருத்தர் குதிச்சு கண்ணீர் புகை குப்பிய அங்க திறந்திருக்காருன்னா அதை கூட விவாதிக்க முடியாது. அது 6 மாதம் கழிச்சா விவாதிக்க முடியும். இந்த அவசர பிரச்சனை உடனடியாக விவாதிச்சிருக்கணும். என்னுடைய அபிப்பிராயம் 14ஆம் தேதியே இதை விவாதிச்சிருக்கணும். நான் அதே நேரத்தில் இப்போ லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா சொல்றாரு, இது லோக்சபா செக்ரட்டரியேட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இந்த செக்யூரிட்டிங்கிறது லோக்சபா செக்ரட்டரியேட் தான் பார்க்க முடியும், இதில் அரசாங்கம் தலையிட நான் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க அரசாங்கம் பதில் சொல்லணுன்றீங்க, அவர் என்ன சொல்றாரு, இது இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்னுடைய வேலை, அரசாங்கம் தலையிட முடியாது அப்படிங்கிறாரு. பாராளுமன்ற வளாகத்தினுடைய பாதுகாப்பு அவை தலைவருடைய ஸ்பீக்கருடையது, நான் மறுக்கல. ஆனா பாராளுமன்ற வளாகம் எங்கே இருக்கு? டெல்லியில இருக்கு. டெல்லி எங்கே இருக்கு? இந்தியாவில் இருக்கு. இந்தியாவினுடைய பாதுகாப்பு, டெல்லியினுடைய பாதுகாப்பு அவற்றுக்கு உட்பட்டதுதான் பாதுகாப்பு பாராளுமன்ற வளாகம். இப்ப உளவுத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? உள்துறை. டெல்லி மத்திய ரிசர்வ் போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? டெல்லி போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? உள்துறை தான். மத்திய பாராளுமன்ற பாதுகாப்பு விசேஷ குழு உள்துறை. பாராளுமன்றத்தில் இருக்கிற மார்ஷல் ஸ்பீக்கருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இது 5வது கட்டம். முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்டத்தை எல்லாம்
தாண்டி மீறி எப்படி அந்த 2 பேர் உள்ள நுழைஞ்சாங்கிறது நாடாளுமன்ற அவைத்தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லையே. அது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ள காலெடுத்து வச்ச பிறகுதான் அவருடைய அதிகார வரம்பு தொடங்குகிறது. அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லலாம். வெளியில எப்படி நடந்துச்சு? குர்கான்ல யார் பயிற்சி பெற்றார்கள், யார் பயிற்சி தந்தார்கள், என்ன பயிற்சி, அதை எப்படி அவர் சொல்ல முடியும்? டெல்லிக்குள்ள எப்படி நுழைஞ்சாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? கார்ல வந்தாங்களா, ஆட்டோல வந்தாங்களா, பஸ்ல வந்தாங்கன்னா அவர் எப்படி சொல்ல முடியும்? உளவுத்துறையை தாண்டி மத்திய ரிசர்வ் போலீஸ் வளையத்தை தாண்டி எப்படி வந்தாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? ஆக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல. இன்னொரு விமர்சனம், அவருடைய தகவல்களை அரசோடு பகிர்ந்து கொள்ளலாம். அரசுடைய தகவல்களை ஸ்பீக்கரோட பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா அரசு தான் பேச வேண்டும். ஸ்பீக்கரை நாங்க கேள்வி கேட்க முடியாது. இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்பீக்கரை கேள்வி கேட்க முடியுமா? அவர் அவைத்துடைய தலைவர். ஆமா. இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் பாரத் ஜோடோ யாத்திரையில பங்கேற்றவங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் முன்வைக்கக்கூடியதை பாக்குறோம். இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா இல்ல குற்றச்சாட்டா? இதை எப்படி பாக்குறீங்க? இந்த பாருங்க, நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களுக்கு இந்த செய்தி எப்படி கிடைச்சதுன்னு வைங்க. அவங்க அந்த செய்திகளை நாடாளுமன்றத்தில் சொல்லட்டும். மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் தங்களுக்கு கிடைத்த செய்திகளை சொல்வார்கள். பாரத் ஜோடோ யாத்திராவை நடத்தின காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கருத்தை சொல்லும். 3 கருத்தும் நாடாளுமன்ற அவையில் வந்தா தானே மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எப்படி கண்டுபிடிச்சாங்க பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள்? ஏன் வெளியில சொல்றாங்க? உள்ள வந்து சொல்லுங்க. விவாதம்ங்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் பேசுவதல்ல, அரசு தரப்புலையும் பேசுவாங்கல்ல. இந்த பக்கத்துல இருந்து ஒரு உறுப்பினர் பேசினார்னா அந்த பக்கத்துல இருந்து ஒரு உறுப்பினர் பேசுவார்ல. ஆக மாறி மாறி பேசுவதுதானே விவாதம். நல்லா வந்து சொல்லுங்க. நீங்களும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களும் விவாதம் வேண்டும் என்று கேட்பதுதான் முறை. அந்த இடத்துல தான் சபாநாயகர் சொல்றாரு, இந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ் பத்தி நான் உறுப்பினர்களோட பேசுவேன், அரசாங்கத்தை அனுமதிக்க மாட்டேன், அவையினுடைய நடவடிக்கைகளை நான் தான் முடிவு செய்வேன் அப்படிங்கிறாரு. அப்ப அதை மீறி அங்க வந்து அரசு பேசணுமா அல்ல அதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டேனே, அதுதான் பதில் சொல்லிட்டேனே. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள என்ன நடந்தது, 5வது பாதுகாப்பு வளையத்தை எப்படி மீறினார்கள் தான் அவைத்தலைவர் சொல்ல முடியும். முதல் 2, 3, 4 வளையங்களை எப்படி மீறினார்கள் என்பதை நாடாளுமன்ற மக்களவை அவைத்தலைவர் சொல்ல முடியாது. முதல் அரசு தான் சொல்லணும். முதல் கட்டத்தில் உங்க பார்வை இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் உள்ளிட்ட விஷயங்களை முன்வைக்க வந்திருக்கிறதா சொல்றீங்க. டெரர் லிங்க்ஸுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய முதல் கட்டமா நீங்க சொல்லக்கூடியதா இருக்குது. இதுக்கு சிஆர்பிஎஃப் உடைய என்கொயரி போதுமா? யுஏபிஏவும் போடப்பட்டிருக்கு. அப்ப இதை எப்படி அணுகணும்? இந்த பாருங்க, யுஏபி எல்லாம் போடுறதெல்லாம் நான் விமர்சிக்கல. யுஏபிஏ குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா போடட்டும். ஆனால் பயங்கரவாதமாக எனக்கு தோன்றவில்லை. பயங்கரவாதி வெறும் இந்த கலர் புகையை குப்பியில் அடைச்சி கொண்டாட மாட்டாங்க. துப்பாக்கி கொண்டாடுவாங்க, அல்லது கத்தி கொண்டாடுவாங்க, அல்லது நச்சு புகையை கொண்டாடுவாங்க. இது பயங்கரவாதமாக எனக்கு படலை. அவங்க தப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். 15 அடி குதிச்ச பிறகு எப்படி நாடாளுமன்றத்திலேருந்து தப்பிக்க முடியும்? தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பயங்கரவாதமாக இருந்தால் விசாரிக்கட்டும், நான் வேண்டாம். பூர்வாங்கமாக பிரைமே ஃபேஷின்னு சொல்கிறோமே, பூர்வாங்கமாக இது பயங்கரவாத தாக்குதலாக எனக்கு படலை. ஆனால் நான் தப்பாக இருக்கலாம், என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம். அந்த பெண்மணி, நீலம்ன்ற பெண்மணி என்ன சொல்கிறாங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்ஃபில் படிச்சிருக்கேன், எனக்கு 34 வயது ஆகிறது, பல முறை பல இடங்களில் வேலை கேட்டு அலைந்திருக்கிறேன், வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் இருப்பதை விட உயிரை மாய்த்து கொள்வது நல்லதுன்னு அவங்க குடும்பத்தில் சொல்கிறாரு. ஆக வேலையின்மை தான் மிகப்பெரிய காரணம். வெவ்வேறு பேருக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் தெரிகிறது, ஒரு பெண்மணி மிக நொந்தி போய் தற்கொலைக்கு தயாராகின நேரத்தில் வேலை இல்லை தான் காரணம்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் பகத்சிங்குடைய ஆதரவாளர்னு சொல்கிறாங்க, இருக்கலாம்.
இன்னொருத்தர் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், அவர் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல. முகநூலில் பல பேர் எழுதியிருக்காங்க. வெவ்வேறு நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நோக்கத்தில் 5 பேரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அது நோக்கம் என்ன? நாடாளுமன்றத்தில் ஒரு அமளியை ஏற்படுத்தணும், ஒரு திடீரென்று ஒரு வியப்பான நிகழ்ச்சியை நிறைவேற்றணுங்கிற நோக்கத்தில் ஒன்றுபட்டு அவங்க டெல்லிக்குள்ள வந்து பாஸ் வாங்கி நாடாளுமன்றத்தை அவைக்குள்ள வந்து கேலரியிலேருந்து குதிச்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரிக்கட்டும். ஆனா என்ன நடந்திருக்குன்னு பூர்வாங்கமான விசாரணை இருக்குல்ல, பிரிலிமினரி என்கொயரி இருக்குல்ல, அத செய்திகளை நாடாளுமன்றத்திலே சொல்லி எதிர்க்கட்சியுடைய விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். அரசனுடைய வேலை எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்தை தாங்கிக் கொண்டு சலனம் இல்லாமல் பதில் சொல்வதுதான் அரசனுடைய அழகு. இது ஒரு உள்துறை அமைச்சராக இருந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், நிறைவு கேள்வியாக கூட, இது ஒரு செக்யூரிட்டி பிரீச் அல்லது செக்யூரிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது அதை விட கூடுதலான ஒரு தாக்குதலுக்கான இடம் இருந்திருக்கு? ஏன்னா புதிய கட்டடத்துக்கு மாறுறாங்க, அங்கே இன்னும் ஒரு ஹைலி செக்யூர்டு பிளேஸாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அதே நாளில் என்னைக்கு தாக்குதலுக்கு உள்ளானச்சோ நாடாளுமன்றம், அதே நாளில் இப்படி ஒரு பிரீச் இருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதை என்ன எப்படி டேர்ம் பண்ணுறீங்க? Is it a security breach or security compromise or attack? Security breach or security compromise or attack? மிகப்பெரிய பாதுகாப்பு குறைவு, கோளாறு, செக்யூரிட்டி பிரீச், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை தாண்டி இது பயங்கரவாத தாக்குதலான்னு உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாதுகாப்பு குறைவு, பாதுகாப்பு கோளாறு, செக்யூரிட்டி பிரீச்சே நம்ம எல்லாம் நிமிர்ந்து வைக்க செய்திருக்கு. 13ஆம் தேதி தாக்குதல் நடக்கும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி கூடுதலான பாதுகாப்பில் இருந்திருக்கணும். இப்போ ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இதுல எல்லாம் கூடுதலான பாதுகாப்பு பண்றாங்களா இல்லையா? 13ஆம் தேதி கூடுதலான பாதுகாப்பு இருந்திருக்கணும். 22வது ஆண்டு நிறைவு. ஆக கூடுதலான பாதுகாப்பு இருக்க வேண்டிய நாளில் இதை போன்ற இவங்க அமைச்சூர்னே வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைச்சூரே நுழைய முடியும்னா ஒரு ப்ரொஃபஷனல் நுழைஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? உண்மையான பயங்கரவாதி வெடிகுண்டோ நச்சு புகையோ நுழைஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? மிகப்பெரிய சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கும். நினைவில் கொள்ளுங்க, 22 ஆண்டுகளுக்கு முன்னால் 9 பேர் உயிரிழந்தார்கள். நாடாளுமன்ற அவைக்குள்ள நச்சு புகை அங்க பரவி இருந்துச்சுன்னா எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்க ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி திரு சிதம்பரம். எப்போ விசாரணையோடு சேர்ந்து விவாதம் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி. மறுபடியும் சொல்றேன், விவாதம் முதல்ல, விசாரணை நடக்கட்டும். விசாரணை நடக்கும்போது அடுத்தடுத்து விவாதங்கள் நடக்கும். ஆனா முதல்ல உடனடியாக விவாதம் நடைபெற வேண்டும். நன்றி, வணக்கம்.